வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரல் நெட்வொர்க் அஜைலிட்டி ஆஃப் த பிரெயின் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கணும், அது ரொம்ப ஸ்விஃப்டாக வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு சில சின்ன சின்ன பயிற்சிகள் ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த அத்தியாவசியம் பயிற்சிகள் யாருக்கு அப்படின்னு கேட்டால் 60 வயது தாண்டினவர்களுக்கு அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த 60 வயசுன்றது அது 60 என்பது அந்த எண்ணு ஒரு நம்பருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தர வேண்டாம். நம்ம தொடர்ந்து நம்ம வேலைகளை செய்துட்டு இருக்க முடியும். ஒரே சீராகவும் சிறப்பாகவும் ஒரு பிசகு இல்லாமையும் பிழை இல்லாமையும் செய்ய முடியும். ஆனால் அதை எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு மிடில் ஏஜ் பீரியடில் வருவோம் இல்லையா, 40+ அந்த மாதிரி டைம் வரும்பொழுது இந்த எல்லா விதமான மூளைக்கு பயிற்சி கொடுக்குற வேலைகள், அதாவது ஒர்க்கிங் மெமரிக்காக, நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயினுக்காக, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்காக, அதுக்கப்புறம் இன்னும் வேகமாக வேலை செய்யறதுக்கு, நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வதற்காக, மெமரி ஒர்க்கிங் மெமரின்றது அன்றாட வாழ்வில் கேட்டவுடனே கடை சமாச்சாரம் சொல்கிறது. பொதுவாக சில செய்திகளை தொடர்ந்து பல நாட்களுக்கு தேவையாக நம்ம என்ன பண்ணணும், சேகரித்து வச்சுக்கணும். அப்படின்னா அதுபோல் நேரத்தில் மெமரியோட அளவு, அதாவது ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரிலாம் சொல்லுவாங்க. லாங் டேர்ம் மெமரின்றது என்ன, பழைய செய்திகளை நம்மளால் நினைவுபடுத்திக்க முடியுது. ஷார்ட் டேர்ம் மெமரின்னு சொன்னால் இப்போ தான் ஒரு வாரம் முன்னாடி படித்தது, 15 நாளைக்கு முன்னாடி படித்தது, இல்லை அது போனால் ஒரு மாதத்துக்கு முன்னே படித்த ஒரு செய்தி அப்படின்னு. அதாவது இந்த உளவியல் அடிப்படையில் மூளை செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்ப அதை ஒரு வாரம் தாண்டினாலே எல்லாமே லாங் டேர்ம் மெமரி தான். ஆனால் ஒரு வாரம் தாண்டின பிறகு இருக்கிற செய்திகள் எல்லாம், அதாவது 9 நாள்லேருந்து 19 வருஷம் 19 வருஷம் 50 வருஷம் முன்னாடி செய்யக்கூடிய எல்லா செயல்களும் எல்லா நினைவுகளும் வெளிக்கொணர்வது அது லாங் டேர்ம் மெமரி தான். ஆனால் அந்த லாங் டேர்ம் மெமரிக்குன்னு ஒரு கண்டினியூஸ் லைன் போட்டுக்கிறோம். 0 to 11 அப்படின்னு போடுறோம், இல்லை 1 to 11 ஒரு நம்பர் போடுறோன்னு வச்சுட்டா, அந்த 0 to 11 போடுற ப்ரொசீஜராக இருந்தாலும் 1 to 11 போடுற ப்ரொசீஜராக இருந்தாலும் எந்தெந்த நினைவுகள் மேலே வருகிறதோ அதற்கேற்ப அந்த நம்பர் மாறும். சிலவங்களுக்கு 0 நம்பர் வச்சுக்கோங்க, அது ரொம்ப பழசு, அதாவது நமக்கு 5 வயசில் நடந்த நிகழ்ச்சி. ஆனால் இப்போ 11, 12 போல தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு சொன்னால் அந்த 11, 12ன்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் ஒரு மாதம் முன்னாடி படித்த நிகழ்ச்சி, ஒரு வாரம் முன்னாடி கேட்டு நினைவில் நிறுத்தி கொண்ட மனப்பாடம் செய்த ஒரு பகுதி. அப்படின்னா அந்த 10 நாள் ஒரு ஃபார்ட்நைட் வச்சுப்போம். அதான் ஒரு ஃபார்ட்நைட் 14 நாட்களுக்கு ஒரு நிகழ்ச்சி, ஒரு செய்யுளை படிச்சிட்டோம், நினைவில் வச்சுட்டோம். அப்போவே படித்த உடனே ஒரு 5 நிமிஷத்தில் எழுதி பார்த்தோம். அப்போது டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரிஹர்சல் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி 2 வீக்ஸ் ஆகிட்டுது. இப்போ அதை நினைவுபடுத்திக்கிறோம், அந்த செய்யுளை மறுபடியும் சொல்லி பார்க்குறோம். அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே என்னது, லாங் டேர்ம் மெமரி தான். ஆனால் இது இப்போ தான் எடுத்துருக்குறோம். நினைவில் அது ஸ்டோர் பண்ணிட்டோமே, நியூரல் நெட்வொர்க்கு, நியூரல் நாட்டு, நியூரல் லூப்பு, சென்ட்ரல் டெண்டன்சி, ஒரு நியூரல் சிப்பு, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோமோ அது எந்த சப்ஜெக்டை சேர்ந்ததோ தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆனால் இதுபோல் சேமித்து வைத்து கொள்ளக்கூடிய, நினைவாற்றலில் புகுத்தி கொள்ளக்கூடிய அந்த செய்தி என்னதுன்னு கேட்டால் அது 2 வாரம் தான் ஆயிருக்கு. அப்படின்னா அது கூட லாங் டேர்ம் மெமரி தான். அந்த லாங் டேர்ம் மெமரி ஸ்லோவாக இப்போ தான் வந்திருக்கு. அப்படின்னு ஒரு 0லேருந்து 11 வரைக்கும்னா இப்போ தான் புதுசு. ஆனால் நம்மளுக்கு 1ஆம் நம்பர் அளவுக்கு சில நினைவுலாம் இருக்குது. 1ஆம் நம்பர்னா அத்தனை வருஷங்கள் தாண்டியிருக்கு. 11லேருந்து 2 வருஷமாக கிளப்போங்க. 10ஆம் நம்பருக்கு வரும்போது 12, 20 வருஷம், 30 வருஷத்து பழைய சமாஜ செய்திகள் எல்லாம் நினைவில் வருது. 20 வருஷத்துக்கு முன்னே நம்ம எங்கே போனோம், எந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தோம், அப்போது பஸ் ஏறும்போது என்ன நம்ம வாட் இஸ் தட் வி ஹவ் மிஸ்டு, என்னதான் நம்மளுக்கு புதுசாக என்ன கிடச்சிது, அப்போது ஒரு பரீட்சையில் எப்படி எழுதினோம், என்ன மார்க் கிடச்சிது, இல்லை ஒரு பரீட்சை எழுதுறதுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போனோம், அங்கே என்னெல்லாம் நம்ம செய்ய முடிஞ்சது, அப்போ லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு சிலதெல்லாம் நினைவு வருதுன்னு வைங்க. இப்படியே பழைய கதை. இப்போ எத்தருக்கும் 10 பைசாவுக்கு அது என்ன இல்லை, யூஸ் இல்லை, 10 பைசாவுக்கு பிரயோஜனமே இல்லை. பட் வி ஆர் கெட்டிங் இன் டு அவர் லைவ் சீன் போல், அப்படி ஒரு சினிமா ட்ராமா போல், ஒரு கார்ட்டூன் சீன் போல் மேலுக்கு வருதுன்னு சொன்னால் அந்த நம்பரில் அத்தனை வருடங்கள் ஆன பிறகு ஒரு சென்ட்ரல் டெண்டன்சிலேயோ ஒரு சின்ன நியூரல் சிப்பு போல் ஒரு லூப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்னு சொன்னால் இட் இஸ் ரெடி டு அதை அவிழ்த்து விடுறது.
அந்த நினைவை அதை அழுத்து விடுறது, அந்த நியூரல் நாட்டுன்னு சொல்கிறோமில்ல, அந்த முடிச்சு அழுத்து விட்ட உடனே அந்த பர்டிகுலர் நாளில் என்னெல்லாம் நடந்ததோ ஓரளவுக்கு என்ன ஒன்று விடாமல் நினைவு வருது. ப்ரொவைடட் இந்த நினைவெல்லாம் நம்மளுக்கு ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் வரும். அந்த ஏற்படுத்தின தாக்கம் ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அப்படின்னாலும் அப்பொழுதும் அது நினைவில் நின்று மலரும். இதுபோல் அதை நம்ம நினைவில் என்ன இருத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதற்கு கூட நம்மளுடைய நினைவாற்றல் சிறப்பு இருக்கே, அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா நினைவாற்றலை எங்கெல்லாம் சேமித்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு ரிலேட்டடாக, காதுக்கு கேட்டு ரிலேட்டடாக, புரிஞ்சுக்கிட்டது ரிலேட்டடாக, அதே மாதிரி எந்த ஏரியாவில் இருந்தாலும் அந்த நியூரல் நெட்வொர்க்கில் ஸ்டோர் பண்ணிக்கிற செய்தி, அதாவது படிப்பு சப்ஜெக்ட் தொடர்ந்து இருக்கிற செய்தியாக இருந்தால் வைங்க. இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிறோம், இல்லை ஃபிசிக்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு 20 வருஷத்துக்கு முன்னே அந்த ஒரு பர்டிகுலர் நாள் என்னமோ பண்ணினோம், சில செய்திகள்லாம் அப்படியே இட் இஸ் கண்டினியூ டு ஸ்டே இந்த ரிமெம்பர், இந்த நினைவில் இருக்குது, நினைவு அதை அந்த முடிச்சு அவிழ்த்து விடுறது அப்படின்லாம் சொன்னமே. அந்த அவிழ்த்து விடக்கூடிய செய்திகள் ஃபிசிக்ஸ் தொடர்புடையதா, இல்லை கெமிஸ்ட்ரி தொடர்புடையதா, இல்லை பொது இடத்துக்கு போனோமே அங்கே நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தொடர்புடையதாக இருந்தால் அதற்கு நிகழ்ச்சிக்கு தொடர்புடையதுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர்லேருந்து இதை அந்த நினைவுகளை எடுத்து அவிழ்த்து விடுது, வேகமாக அப்படியே அவுத்து கொட்டினா போல் வரிசையாக செய்யுது. இதெல்லாம் என்ன ஒரு பழக்கப்படுத்திக்கிறோம். பிரெயின் ரொம்ப அலர்ட்டாக இருக்குது. ஆனால் இது போல் பழக்கப்படுத்திக்கிறதுக்கு இப்போ படிக்கிறதையும் அப்படி தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு கண்டினியூஸ் லெவல், அதாவது லீனியர் கனெக்ஷன், லீனியர் ஒரு இது போட்டு நம்ம ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லீனியர் ரேட்டிங்ஸில் 0 to 11 அப்படி இருந்தாலும் 1 to 11 அப்படி எந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாலும் அதில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஆழமான பழைய நினைவுகள் எப்படியெல்லாம் மேலுக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நம்பர் என்ன பண்ணோம் கீழே போகும். இப்போ புதுசு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு பாடம் படித்தோம், ஒரு ஷெட்யூல் படித்தோம், அது நினைவில் இருக்குது சொல்கிறோம்னு சொன்னால் தட் கம்ஸ் அண்டர் லைவ், கிட்டக்க இருக்க நியரர் டு தி மெமரி அப்படின்னு. ஸோ இந்த அடிப்படையில் பயிற்சிகளை கொண்டு மூளையோட சுறுசுறுப்பு திறமையை நம்ம என்ன பண்ண முடியும், மேம்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் சிலவங்களுக்கு ஒரு 60 வயசு தாண்டிடுது அப்படின்னு வைங்க, ஒரு 2 வாரத்துக்கு முன்னே ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்த்து சொன்னாங்களே அது அவங்களுக்கு நினைவு இருக்காது. இதை காட்டிலும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பேத்தியை கொண்டு இங்கே பள்ளிக்கூடத்தில் விட்டாங்க, அப்போ வரும்போது என்ன நடந்தது அப்படின்னு அந்த நிகழ்ச்சியை பற்றி ஏதோ கேட்டோமா அதை ஒன்று விடாமல் சப்ஜாடாக சொல்லுவாங்க. அப்போ என்னாச்சு, புதுசாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நினைவுகளை காட்டிலும் பழைய நினைவுகள் இட் இஸ் மோர் விவித் இன் ஹிஸ் மெமரி அப்படி சொல்ல இல்லையா, அதுபோல் ரொம்ப என்ன வேகமாக நினைவிலேருந்து வெளியில் எடுக்க முடியுது. அப்படி இந்த நினைவும் இந்த நிகழ்ச்சிகளும் அப்படி வரும். அதற்கு காரணம் பழக்கமின்மை, ரிஹர்சல் பண்ணாமல் வச்சுருக்கிறோம்னு. ரிஹர்சல் பண்ணிவிட்டா 2 வாரத்துக்கு முன்னே படித்த செய்தியும் 2 மாதங்களுக்கு முன்னதாக படித்த செய்தியும் என்ன தெரியும், அவசியம் நம்மளால் நினைவில் என்ன பளபளன்னு விவித் மெமரி சொல்கிறோமே அதுபோல் அதை நம்மளால் வெளிக்கொணர முடியும். இது பழக்கத்துக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும், அது அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.